வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஆதி பராசக்தி நகரில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சியின் மூலமாக முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஆதி பராசக்தி நகரில் வாய்க்கால் வசதி செய்தல் பணிக்கு ரூபாய் 32,97,664 மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுச்சேரி நகராட்சியின் மூலமாக பணியின் துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு KP ஸ்ரீஜித், செயற்பொறியாளர் திரு A சிவபாலன், உதவி பொறியாளர் திரு T வெங்கடாச்சலபதி, இலைநிலை பொறியாளர் திரு P ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஜெய்வா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறையுடன் இணைந்து நடத்தப்பட்டது. இந்த முகாமில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசுவாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முன்னாள் கவுன்சிலர் சேகர், காமராஜர் நகர் தொகுதியின் தலைவர் கோகுல கண்ணன், வார்டு தலைவர் சரவணன், பூத் தலைவர் செல்வம் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் கண் சிகிச்சை செய்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த முகாமை பற்றி பொதுமக்கள் கூறும்பொழுது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்களின் நலனை எப்பொழுதும் கருத்தில் கொண்டு எங்களுக்கு நல்லது செய்து கொண்டு வருகிறார். இந்த முகாமினால் தாங்கள் பெரிதும் பயனடைந்து உள்ளதாகவும், முதியவர்கள் வெளியே செல்ல முடியாத காரணத்தினாலும் வீட்டின் அருகில் இந்த முகாம் நடப்பது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறினார்கள். மேலும் அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்த இலவச கண் பரிசோதனை முகாமில் கண் கண்ணாடி தேவைப்படுபவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஏற்பாட்டில் கண் கண்ணாடி வழங்குதல் மற்றும் கண் அறுவை சிகிச்சை வேண்டுபவர்களுக்கு இலவசமாக கண் அறுவை சிகிச்சையும் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் செய்து தரப்படுகிறது. எம்எல்ஏ சார் மார்டின் சார் ஜீவா நகரில் இலவச கண் பரிசோதனை முகாம் இங்கே போட்டிருக்காரு. இதில் நிறைய பேர் ரொம்ப பயனடைச்சிருக்காங்க. எங்கள் ஏரியாவில் நிறைய வயசானவங்க ரொம்ப பேர் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க முடியாத பட்சத்துக்கு இது போட்டது ரொம்ப உதவியாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்க ரொம்ப வயசானவங்கலாம் நிறைய பேர் பயனடைச்சிருக்காங்க. இதனால் போன வாரம் மொட்டத்தொப்பில் இதே பேர் ஒரு மெடிக்கல் முகாம் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் நிறைய பேர் நாங்களாம் எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதேமாரி இன்னும் மேலும் மேலும் ஐயா செய்யணுன்ட்டு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதேமாரி போன தடவை மொட்டத்தொப்பு சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் போது இதுமாரி இங்கே ஜீவா நகர் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருந்தாரு. அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம் சார். நீங்கள் வராட்டி போனால் நீங்கள் சொன்ன திட்டமெல்லாம் இங்கே ஒன்றொன்னா நடந்துட்டு தான் இருக்குது. எங்கள் ஜீவா நகரில் சொன்ன அரை மணி நேரத்தில் எல்லாமே நடக்குதுங்க. அதேமாதிரி இங்கே குப்பை வரலாம்னு சொல்லியிருந்தோம், அதுவும் ஒழுங்காக வந்துருச்சு. அதேமாரி சாக்கடை இல்லை, கொசு தொல்லையாக இருக்குன்னு சொன்னோம். எல்லாம் ½ ஹவர் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க சார். இது உங்கள் ஏரியா, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். அதனால் நாங்கள் எதுவும் அதை பற்றி கவலைப்படல. ஆனால் உங்களால் நாங்கள் நல்லா பயனடைச்சிருக்கிறோன்றதை நாங்கள் மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம் சார். எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் சார்
இங்கே ஐ கேம்ப் போட்டிருக்காங்க. இங்கே வயசானவங்கலேருந்து எல்லாருமே நல்ல பயனடைஞ்சுக்கிறாங்க. சார்லஸ் மார்ட்டின் சாருக்காக நன்றி. போன வாரம் வந்து மெடிக்கல் கேம்ப் போட்டிருந்தாங்க. இந்த வாரம் வந்து ஐ கேம்ப் போட்டிருக்காங்க. சாரோடைய இந்த இது வந்து மீண்டும் தொடரணும். அதுக்கு சாருக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். சாரோடைய இது வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே கொடுக்கல. சார் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உடனே வந்து பார்க்குறாங்க. அவங்களால பார்க்க முடியலனாலும் வீடியோ கால்லையாவது வந்து எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு என்ன தீர்வோ அதை உடனடியாக செஞ்சு கொடுக்குறாங்க. ஜோஸ் சார்லஸ் சார் மார்ட்டினுக்கு அவர்களுக்கு நன்றி. காமராஜர் நகர் பகுதியில் ஜீவா நகர்லேருந்து பேசுகிறேன். ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சார் வந்து போன வாரம் நடத்தின மருத்துவ முகாம் மிக சிறப்பாக நடந்தது. இந்த வாரம் கண் பரிசோதனை முகாம் நடத்தியிருக்கிறாங்க. இது இங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுக்கு அருகில் வந்து அவங்களுக்கு நடத்தி கொடுக்கறது மிகவும் சுலபமாகவும் பாதுகாப்பாகவும் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதனால மிக்க மகிழ்ச்சி. ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து காமராஜர் நகர் தொகுதியிலேருந்து பேசுகிறேன். இந்த கண் முகாம் நடத்துறதுல ரொம்ப நன்றி. இலவசமாக பண்ணுறதுனால, வீட்டு பக்கத்துலேயே பண்ணுறதுனால அவங்கவுங்க வயசானவங்க முடியாதவங்க எல்லாம் வந்து இந்த கண்ணு செக் பண்ணிட்டு போகிறாங்க. சார்லஸ் மார்ட்டின் சார் வந்து இந்த இலவசமாக கண் பரிசோதனை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. கண்ணாடியும் ஃப்ரீயாக கொடுக்குறாரு. செக் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி அவங்கள வீட்டுக்கு தேடி வந்து கொடுத்துட்டு போகிறாரு. ரொம்ப நன்றி. அவர் இவ்வளோ தூரம் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சார்லஸ் மார்ட்டின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி விடுதலை நகர் பகுதிகள் புதிய அங்கன்வாடி கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஜான்குமார் அவர்கள் திறந்து வைத்தார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட விடுதலை நகர் பகுதிகள் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மைய திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு அங்கன்வாடி மையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து முதியோர்களுக்கு வழங்கப்படும் காலணி மற்றும் போர்வைகள் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது திரளான பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி நகராட்சியின் சார்பில் முதலியார்பேட்டை வசந்த நகரில் உள்ள நகராட்சி பூங்காவில் நடைபாதை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை வசந்த நகரில் உள்ள நகராட்சி பூங்காவில் நடைபாதை அமைத்தல் பணிக்கு ரூபாய் 19,65,584 மதிப்பீட்டில் நகராட்சி மேம்பாட்டு நிதியின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுச்சேரி நகராட்சியின் மூலமாக இன்று காலை பணியின் துவக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு KP ஸ்ரீஜித், செயற்பொறியாளர் திரு A சிவபாலன், உதவி பொறியாளர் திரு T வெங்கடாச்சலபதி, இளைநிலை பொறியாளர் திரு P ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புதுப்பிக்கப்பட்ட பான்சியோனா அரசு பெண்கள் பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளியை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் 200 ஆண்டுகள் பழமையான முதல் பிரெஞ்சு பெண் கல்வி நிலையமான பான்சியோனோ பிரெஞ்சு மேல்நிலைப் பள்ளியின் மறுசீரமைக்கப்பட்ட கட்டிடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். சுமார் ரூபாய் 7.5 கோடி செலவில் பழமையான கட்டிடக்கலை வடிவமைப்பு மாறாமல் புதுப்பிக்கப்பட்ட இந்த பள்ளி புதிய பொலிவுடன் திறக்கப்பட்டுள்ளது. விழாவில் பேசிய முதலமைச்சர், இந்த பள்ளி இந்தியாவின் முதல் பிரெஞ்சு பெண்கள் பள்ளி என்றும் புதுச்சேரியின் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் முக்கிய அடையாளமாக திகழ்வதாகவும் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாப்பதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். மேலும் புதிய கல்விக் கொள்கையிலும் பிரெஞ்சு மொழி பாடமாக தொடர வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருப்பதாகவும், அரசு பள்ளிகளில் தரமான கல்வி வழங்கப்பட்டு வருவதால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், ராஜவேலு, சிவக்கொழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட கல்வித்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிகள் முதுநிலை படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிகள் MSc அலைட் ஹெல்த் சயின்ஸ் 24, MSc நர்சிங் 31, பொது சுகாதாரம் 34, BPTN 19, PGF 12, MBIP 4 என மொத்தமாக 124
முதுநிலை இடங்களுக்கான படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த இடங்களுக்கு நுழைவுத் தேர்வு வரும் ஜூலை 15ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறுகிறது. மாணவர்கள் ஜிப்மர் இணையதளம் மூலமாக வரும் ஜூலை 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தேர்வு நாடு முழுவதும் 10 நகரங்களில் நடத்தப்படும் என்று ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 5 ஆண்டுகளாக மகளை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர தந்தையை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வானரப்பேட்டை பகுதியை சார்ந்தவர் ஆட்டோ டிரைவர். இவரது மனைவி தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு 14 மற்றும் 8 வயதில் 2 மகள்கள் உள்ளனர். மனைவி வேலைக்கு சென்றதும் கணவர் தனது 14 வயது மகளை வீட்டில் யாரும் இல்லாத போது பாலியல் வன்கொடுமை செய்து வந்துள்ளார். மேலும் இந்த விஷயத்தை தாயிடமோ அல்லது வேறு யாரிடமோ சொன்னால் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டி வந்ததால் சிறுமி பயந்து யாரிடமும் சொல்லாமல் இருந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் தாய் வீட்டில் இல்லாத போது மீண்டும் தனது மகளை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பின்னர் தாய் வீட்டிற்கு வந்தவுடன் மகள் சோர்வாக இருப்பதை பார்த்து விசாரித்துள்ளார். அதற்கு சிறுமி அப்பா தன்னை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த தாய் உடனடியாக உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் கணவர் மீது புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் ஆட்டோ டிரைவரை போக்சோ வழக்கில் கைது செய்து விசாரணை நடத்தினர். இதில் அவர் கடந்த 5 ஆண்டுகளாக மகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து வந்ததும் தெரிய வந்தது. மேலும் அதேபோல அவரது 8 வயது மகளும் இளைய மகளுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் பாதிக்கப்பட்ட சிறுமியை மருத்துவமனைக்கு அனுப்பி சிகிச்சை அளித்து வாக்குமூலம் பெற்றனர். தொடர்ந்து ஆட்டோ டிரைவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வானூரில் பட்டா மாற்றம் செய்ய 8000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் விஏஓவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த ஒட்டை கிராமத்தை சார்ந்தவர் பிரபு, வயது 41. இவர் தனது தாய் பெயரில் இருந்த நிலத்திற்கு பட்டா கேட்டு கடந்த 1ஆம் தேதி ஆன்லைனில் விண்ணப்பித்திருந்தார். இது தொடர்பாக ஒட்டை விஏஓவான கண்டமங்கலம் இந்திரா நகரை சார்ந்த கலைச்செல்வி, வயது 45 என்பவரை கடந்த 12ஆம் தேதி பிரபு அணுகினார். அப்போது கலைச்செல்வி பட்டா மாற்றம் செய்ய 8000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் பிரபு புகார் தெரிவித்தார். போலீசார் அறிவுரையின்படி ரசாயன பவுடர் தடவிய பணத்துடன் வானூர் தாலுகா அலுவலகத்திற்கு நேற்று மதியம் பிரபு சென்றார். அங்கு ஜமபந்தி முகாமில் இருந்த விஏஓ கலைச்செல்வியிடம் லஞ்ச பணத்தை பிரபு கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி பொறுப்பு கலைச்செல்வன், இன்ஸ்பெக்டர் ஈஸ்வரி தலைமையிலான போலீசார் கலைச்செல்வியை கையும் களவுமாக பிடித்தனர். இதனையடுத்து வானூர் தாலுகா அலுவலகத்தில் விஏஓ கலைச்செல்வியிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புதிய அலுவலகத்தை மோகன்தாஸ் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கிருமாப்பாக்கத்தில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள், என்ஆர் காங்கிரஸ், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மோகன்தாஸிற்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் அன்னதானம் வழங்கினார். இதில் கட்சி நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு புதிய அலுவலக திறப்பு விழாவினில் சிறப்பித்தனர். அரசு பணியிலிருந்து வெளியூர் சட்டமன்ற உறுப்பினர் விடுவிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி மாநில அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புதுச்சேரி மாநில பஞ்சாயத்து துறையில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டராக பணியாற்றி வந்த ரவிக்குமாருக்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு விசாரணையில் இருக்கிறது. இந்நிலையில் அரசு பணியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவரை உடனடியாக பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் அடிப்படையில் அவர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக ரவிக்குமார் நடந்து முடிந்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து மாநில அரசு மேல்முறையீடு செய்யாததால் வில்லியனூர் தொகுதியின் வாக்காளர் ஒருவர் தனிப்பட்ட முறையில் மேல்முறையீடு தாக்கல் செய்தார். இந்த மேல்முறையீடு மனு நீதிபதி SM சுப்பிரமணியம் மற்றும் N செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது குற்றம் சாட்டப்பட்ட அரசு ஊழியரை தனி நீதிபதியின் உத்தரவை காரணம் காட்டி உடனடியாக பணியிலிருந்து விடுவித்த உத்தரவை எதிர்த்து மேல் முறையீடு செய்யாதது ஏன் என்று கண்டனத்தை நீதிபதிகள் தெரிவித்தனர்.
ரவிக்குமாருக்கு அளித்த சலுகையை அனைத்து அரசு ஊழியருக்கும் அளிக்க தயாரா என்ற கேள்வியையும் புதுச்சேரி மாநில அரசிற்கு கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த குற்றத்தை எப்படி நீதிமன்றம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் என்று நீதிபதிகள் எச்சரித்தனர். இந்த மேல்முறையீடு வழக்கிற்கு 2 வார கால அவகாசம் தர வேண்டும் என்று புதுச்சேரி அரசு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் 2 வார கால அவகாசம் விடுக்கப்பட்டுள்ளது. சட்ட அலுவலர்கள் பணிக்கு ஜூலை 10ஆம் தேதிக்குள் வழக்கறிஞர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள பல்வேறு நீதிமன்றங்கள், சென்னை உயர்நீதிமன்றம், மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் சென்னை அமர்வு, புதுடில்லி தேசிய பசுமை தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்றம் ஆகியவற்றில் சட்ட அலுவலர்கள் பணிக்கு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். புதுச்சேரி சட்டத்துறையின் மூலமாக வெளியிடப்பட்ட அரசாணையில் புதுச்சேரி சட்ட அதிகாரிகள் விதிகளின் 2021 கீழ் புதுச்சேரி அரசு சார்பாக பல்வேறு நீதிமன்றங்களில் ஆஜராவதற்கான பல்வேறு வகையிலான பதவிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற வழக்கறிஞர்கள் விண்ணப்பிக்கலாம். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் இதற்கான விதிகளின்படி பல்வேறு பதவிகளுக்கு விண்ணப்பிக்கும் வகையில் அந்த விதிகள் மற்றும் விண்ணப்ப படிவங்கள் சட்டத்துறையின் இணையதளத்தில் உள்ளன. புதுச்சேரி அருகே ஆற்று மணல் திருடிய நபரை கைது செய்த போலீசார் மாட்டு வண்டியில் கடத்தப்பட்ட ஆற்று மணலையும் பறிமுதல் செய்தனர். நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர்கள் சம்பத்ராவ் மற்றும் டெங்கு மாதவன் ஆகியோர் நேற்று முன்தினம் இரவு ரோந்து பணியை முடித்துவிட்டு நேற்று காலை வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது வடுவக்குப்பம் ஆற்று பகுதியில் சிலர் சட்டவிரோதமாக மணல் ஏற்றி வருவதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அவர்கள் கல்மண்டபம்பேட் அய்யனார் கோவில் அருகே சென்று கண்காணித்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த மாட்டு வண்டி நிறுத்தி சோதனை செய்தனர். இதில் கல்மண்டபம்பேட்டை சார்ந்த சிவலிங்கம் வயது 26 என்பவர் இருந்தார். விசாரணையில் பண்டசநல்லூர் அருகே உள்ள மல்லாட்டாறு பகுதியிலிருந்து ஆற்று மணலை அனுமதியின்றி எடுத்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து மாட்டு வண்டி மற்றும் மணலை போலீசார் பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். தொடர்ந்து காவலர் சம்பத்ராவ் அளித்த புகாரின் அடிப்படையில் சிவலிங்கம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டிவனத்தில் தாவிக மாவட்ட தலைமை அலுவலகத்தை மாவட்ட செயலாளர் சக்திவேல் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய மாவட்ட தலைமை அலுவலகம் திண்டிவனம் புதிய பேருந்து நிலையம் எதிரே திறக்கப்பட்டது. விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாவட்ட செயலாளர் சக்திவேலை தலைமை அலுவலகத்தில் அவரது இருக்கையில் அமர வைத்தனர். பின்னர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டத்தை சார்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், ஒன்றிய நகர பேரூர் கழக பொறுப்பாளர்கள் மற்றும் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். வெளியூர் கொம்யூன் மேல்சாத்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. வெளியூர் கொம்யூன் மேல்சாத்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கடந்த செவ்வாய்க்கிழமையன்று காலை விக்னேஸ்வரா பூஜையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று காலை 4ஆம் கால யாக பூஜைகள் துவங்கி சிறப்பு பூஜைகளுடன் மகா பூர்ணாகிதி செய்யப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து யாத்திரதானம் கடம் புறப்பாடு நடைபெற்று விமானத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ செங்கேணி அம்மனுக்கு கலச அபிஷேகம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள பரிவார தெய்வங்கள் அனைத்திற்கும் கலச அபிஷேகம் செய்து கும்பாபிஷேகம் நிறைவு விழா பெற்றது. இந்த விழாவில் வெளியூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், மங்கலம் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி கண்ணபிரான், திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர். அரியாங்குப்பம் சிறுவர் கண்காணிப்பு இல்லத்தில் ரூபாய் 15,40,000 மதிப்பில் மதில் சுவர் கட்டும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட சிறுவர் கண்காணிப்பு இல்லத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கூட்டம் சார்பில் இடிந்த பழைய மதில் சுவர் மறு கட்டுமான பணிக்காக ரூபாய் 15,40,000 திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. சிறார் நீதி வாரியம் முதன்மை நடுவர் சந்திரசேகர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் வைத்தியநாதன், உதவி கண்காணிப்பு உதவி இயக்குநர் பாலாஜி,
செவிலிய அதிகாரி சத்தியவதி மற்றும் சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர் ஜெகதீவ், இளநிலை பொறியாளர் தேவசேகர், சிறார் நீதி வாரிய உறுப்பினர் லூர்து, அருள் ஜோசப், மகேஸ்வரி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து நிலை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யாத அரசையும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் ரசாயன நிறமூட்டி, சுவையூட்டிகளை உணவுகளில் சேர்க்கும் உணவகங்களை ஆய்வு செய்யாத உணவு பாதுகாப்பு அதிகாரிகளை கண்டித்தும் சமூக அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பொதுமக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென்ற கோரிக்கையுடன் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம், 6ஆம் திணை மக்கள் இயக்கம் மற்றும் பல்வேறு சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் கோரிமேட்டில் உள்ள உணவு பாதுகாப்பு அதிகாரி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு உணவகங்களில் பயன்படுத்தப்படும் ரசாயன நிறமூட்டிகள், செயற்கை சுவையூட்டிகள் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் துரித உணவுப் பொருட்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும், அனைத்து உணவகங்களிலும் விற்பனை செய்யப்படும் உணவுகளின் தரம் மற்றும் பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பொதுமக்களின் உடல் நலன் மற்றும் வாழ்வுரிமையை பாதுகாக்க புதுச்சேரி அரசும் உணவு பாதுகாப்பு துறையும் உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். இன்ஸ்டாகிராம் விளம்பரம் மூலமாக 3 பேரிடம் ரூபாய் 1.95 லட்சம் மோசடி நடந்துள்ளது தொடர்பாக புதுச்சேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கணபதி செட்டிக்குளம் பகுதியை சார்ந்த ஒருவர் அவரது இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை நம்பி புதிய ஆடைகள் வாங்குவதற்காக ரூபாய் 1.78 லட்சம் செலுத்தியுள்ளார். ஆனால் கேட்டபடி ஆடைகள் வரவில்லை. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நபரிடம் கேட்டபோது எந்த பதிலும் அளிக்கவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்ததை உணர்ந்திருக்கிறார். அதேபோல குயவர்பாளையத்தை சார்ந்த பெண் ஒருவர் 2200, பெரிய காலாப்பட்டையை சேர்ந்த ஆண் ஒருவர் 500 ஆர்டர் செய்து ஏமாந்திருக்கிறார்கள். இதேபோல கருவாடிக்குப்பம் பகுதியை சார்ந்த ஒருவர் ஆன்லைன் ட்ரேடிங் ஆப் மூலமாக ரூபாய் 4500 முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளார். அரும்பார்த்தபுரம் பகுதியை சார்ந்த ஆண்டவருக்கு வாட்ஸ்அப்பில் மர்ம நபர் செயலியை அனுப்பியுள்ளார். இதனை உண்மை என்று நம்பி அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை பதிவு செய்து அந்த நபரின் வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 9800 மோசடி கும்பல் எடுத்திருக்கிறார்கள். இதேபோல அவர்கள் மொத்தமாக ரூபாய் 1.95 லட்சம் மோசடி கும்பலிடம் இழந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியே கொடுத்த புகாரின் அடிப்படையில் இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.